தமிழ்நாட்டில் அமைதியை சீர்குலைக்க பலர் நினைப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் சார்பில் மனிதநேய மகத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதல்வர், ஆன்மீகத்தின் பெயரால் சில அமைப்புகளை அழைத்துச் செல்ல நினைப்பது வன்முறைக்கான பாதை என்பதை தமிழ்நாடு உணர்ந்திருப்பதாக கூறினார். அமைதியை சீர்குலைக்கலாம், இங்க ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகிற மக்களை எதிரிகளாக பிரிச்சு வைக்கலாம்னு பலர் யோசிக்கிறாங்க. ஆனா ஆன்மீகத்தின் பேரால சில அமைப்புகளை அழைத்து செல்ல நினைக்கக்கூடிய வழி வன்முறைக்கான பாதை என்பதை தமிழ்நாடு உணர்ந்திருக்கு. இங்க ஒரு கோயில திருவிழா நடந்தா அங்க வர மக்களுக்கு முஸ்லீம் மக்களும் கிறிஸ்துவ மக்களும் உணவு மோர்னு கொடுப்பாங்க. வேளாங்கண்ணி தேவாலயத்திற்கும் பக்கத்து வீட்டில் நடக்கிற கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கும் இந்துக்கள் போவாங்க. ரம்ஜான் நோன்பு காலத்தில் முஸ்லீம் மக்களோட நோன்பு கஞ்சியும் ரம்ஜான் பிரியாணியும் இந்துக்கள் வீட்டுக்கு தேடி வரும். இந்த சகோதர உணர்வும் பகுத்தறிவு திறனும் தான் நம்முடைய தமிழ்நாடு. சிறுபான்மையின மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய அரசாக ஒன்றிய அரசு இருப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய அவர், குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வந்தபோது தாங்கள் கடுமையான போராட்டம் நடத்தியதாகவும், ஆனால் அதிமுக அந்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததாகவும் விமர்சித்தார். இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய அரசு சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அரசாக இருக்கு. அதனாலதான் அவங்க குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தப்போ கடுமையா எதிர்த்து போராட்டங்களை நடத்தணும். ஆனா துரோகம் செய்வதையும் மக்கள் அழகு வைப்பதை மட்டுமே தன்னுடைய அரசியலா லட்சிய அரசியலா எடுத்துக்கிட்டு செயல்பட்டு வரக்கூடிய அதிமுக அந்த சட்டத்துக்கு ஆதரவா வாக்களிச்சது. ஒன்றிய பாஜகவை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பு என்ற சொல்ல வேப்பங்காயா கசக்குது, சொல்ல கேட்டாலே வேப்பங்காயா கசக்குது அவங்களுக்கு. அதை அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து நீக்கணும்னு துடிக்கிறாங்க. நாட்டோட பன்முகத்தன்மையை சிதைச்சு ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே தேர்தல், ஒரே கட்சி, ஒரே தலைவர் என்ற எதேச்சதிகார எதிர்காலத்தை உருவாக்க நினைக்கிறாங்க. எஸ்ஐஆரை பொறுத்தவரை திமுகவின் பணிகள் இன்னும் முடியவில்லை என்று அக்கட்சியின் தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நெல்லையில் கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய அவர், வாக்குரிமை பறிக்கப்பட்டிருந்தால் திமுக நிர்வாகிகள் வீடு தேடி வந்து வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்ப்பதற்கு உதவி செய்வார்கள் என்று கூறினார். நீங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாக்கு இருக்கிறத உறுதிப்படுத்திக்கங்க. எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பணிகள் இன்னும் முடியல. உங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருந்தா கழக நிர்வாகிகள் உங்க வீடு தேடி வருவாங்க. வாக்காளர் பட்டியல உங்க பேரை சேர்ப்பதற்கான உதவிகள் அவங்க செய்வாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நம்மை வாக்களிக்க விடாமல் தடுக்கிறதுக்கு ஒன்றியத்தில் ஆளும் பாஜக அரசு பல்வேறு முயற்சிகளை செய்வாங்க. அது எல்லாத்தையும் முறியடிச்சு நாம நிச்சயம் வெற்றி பெறுவோம்.